ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாகவே நான் ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு ஃபிக்ஸடாக செட் ஆகி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை பெர்மனெண்ட்டாக பண்ணலாம். அதுதான் என்னோடய பிளான். ரீசெண்டாக நம்ம காயினெக்ஸ் ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் கோவா, சென்னை அங்கெல்லாம் ஈவெண்ட் மீட்டிங் போனனால ஒரு 2 வீக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாகவே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு இப்போ தான் திரும்ப ஃப்ரீயாகி திரும்ப ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய யூசர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாக்ஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். ஐ திங்க் அந்த சொமோட்டோ, ஒரு சில ரப்பர், ஐ திங்க் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை செல் பண்ணிவிட்டு தான் நான் இந்த இதெல்லாம் பண்ணேன். அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் ஹோல்டு பண்ணியிருந்தனாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நான் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஓவரால் ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs கொடுத்துருக்கு. ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணாலும் கொஞ்சம் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சர்டன் பர்சன்டேஜை ஒதுக்கி அப்படியே விட்டுருங்க. அது பாட்டுக்கு அதுவே ஓடிட்டுருக்கும். என்னைக்காச்சும் ரிட்டர்ன் வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உங்கள் பிள்ளைங்க ஜெனரேஷன், அந்த டைமில் கூட நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 3-4 ஸ்டாக் நல்ல ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக கூட போய் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டே ட்ரேடிங் மாதிரி பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஹோல்டிங் பண்ணுறது நல்லது. சரி, அதை நான் மிஸ் பண்ணனால நான் அகெயின் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டைம் கொஞ்சம் எல்லா மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்குது. பீக் மீன்ஸ் டாப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ண மனசே வரல. ஏன்னா நம்ம கிரிப்டோவில் இருந்து வந்தவங்க, கிரிப்டோவில் இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு டாப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணவே தோணாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கிரிப்டோ 90 டிகிரியில் டவுன் ஆகும் அப்படிலாம் பார்த்துருப்போம். அந்த மைண்ட் செட் அப்படியே நம்ம செட் ஆனனால இந்த ஒரு ட்ரெண்டிங் ஹையாக போன பிறகும் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண தோணலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். எப்போச்சும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வந்துன்னா அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன். சரி, அப்போ இப்போ என்ன தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுனில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் லைவாகவே காமிக்கிறேன் என்னோடய அக்கௌண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நான் கிரிப்டோ ஏர்னிங்ஸை அங்கே சேலரி வாங்குறதா டைரெக்டாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாக நான் ட்ரேடிங் தான், அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் நான் அந்த லாஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்கிறதுனால நான் அகெயின் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை ஸ்டாக்ஸில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஓரளவு டவுனில் உள்ள ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் செக்டார் வைஸாக நான் பிரித்து தான் போட்டிருக்கேன். செக்டார் வைஸாக பிரித்து போட்டிருக்கேன். மீன்ஸ் டிவி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வேறு வேறு செக்டார்ஸில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக 80% ஃபண்டமெண்டலாக ஒரு 20% அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக மட்டும்தான் இதை காமிக்கிறேன். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. உங்களோட ஓன் ரிஸ்க் தான் எல்லாமே. இதில் நான் டோட்டலாக 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்லேயுமே 25,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கீழே உள்ள வேல்யூ ஐ திங்க் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த கீழே உள்ள வேல்யூ தான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். சரியா, இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது என்னென்னா, அந்த ஃபீஸை பொறுத்தும் கொஞ்சம் ரவுண்டு நம்பரை பொறுத்தும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 24, 25, 24, 25. எல்லாத்துலேயுமே ஈவனாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஈவனாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அவரேஜ் ஆகி வரும்போது 2 lakhs 25 வச்சு பிரித்து போடும்போது 8 ஸ்டாக்கில் போடலாம். சரியா, அப்போ 8 ஸ்டாக்கில் போடும்போது ஒரு 4 ஸ்டாக்கு நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்து 4 ஸ்டாக் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். இந்த ஈவனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா, அதே இது நிறைய பேர் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டு ஆஹா அந்த ஸ்டாக் செம்மையான ஸ்டாக்கு, பெரிய அமௌண்ட் அதில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் பெரிய அமௌண்ட்டும் மற்றதுலலாம் சின்ன அமௌண்ட்டும் போட்டிங்கன்னா
நீங்கள் நம்ம நினச்ச மாதிரி அது போகலை அப்படின்னா பெருசாக வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஈவனாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். சரியா, அதெல்லாம் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஏர்னிங்ஸ்லாம் வந்து வர வர இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்ப்போம் அப்படின்னா வார்டு விசார்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் வாட்ச் லிஸ்ட்டில். வாட்ச் லிஸ்ட் மீன்ஸ் நான் இது எல்லாமே வந்து டவுன் சைடில் உள்ளது தான் வந்து பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கனால நல்ல ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து சரியான என்ட்ரியாக இருக்காது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கீழே இருக்க ஸ்டாக்ஸே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த ஸ்டாக் இந்தியா புல்ஸ் ஹவுசிங், இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன், ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாச்சும் நான் கொஞ்சம் அனலைஸ் படியும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அனலைஸை வந்து நான் பண்ணி தான் வந்து வச்சுருப்பேன், டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாகவும். சரியா, அடுத்து இந்தியன் ரயில்வே. ஸோ இது வந்து ஓவராக போயிட்டு இன்னும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த கரெக்ஷன் கிடச்சின்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஆனால் வருமானு தெரியாது. ஸோ எனிவே அங்கே வந்தால் தான் வாங்குறது. சரியா, ஸோ அந்த மாதிரி அப்படி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சேல். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனில் தான் நிற்கிது. ஸோ மேபி கொஞ்சம் டவுனில் கிடச்சின்னா இந்த ஸ்டாக்கும் வந்து வாங்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் காப்பர். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மந்த்லி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டவுன் ஆகி, ஸோ இந்த ஏரியா ஒரு டவுன் ஏரியாவில் தான் நிற்குது. ஸோ மேபி இதில் ஒரு கரெக்ஷன் எடுத்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அதனால் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் எதுவும் ரிஜெக்ஷன் சைன் கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு மேபி என்ட்ரு ஆவேன். சரியா, அடுத்து சென்ட்ரல் பேங்க், ஒரு பேங்க் ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய லெவலில் இருந்த ஸ்டாக் தான், பெரிய ப்ரைஸில். இந்த சென்ட்ரல் பேங்க், எஸ் பேங்க் எல்லாமே வந்து டவுனில் தான் கிடக்கு. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்து இவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க இந்த பேங்க்ஸ்லாம். மேபி ஏதோ ஒரு நியூஸ்லாம் வந்து பெரிய லெவலில் போகலாம். ஸோ அதனால் இந்த பேங்க் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து இதுன்னு சாமர்தனா மதர்சன். சரியா, ஸோ மதர்சன் ஸ்டாக்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்துக்கோங்க, இதை நான் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, மேபி இதில் ஒரு கரெக்ஷன் எடுத்து ரோஸ் ஆகி போகலாம், இந்த மைண்ட் செட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரி கிடைக்குமானே தெரியலை. இதெல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேறு லெவல் ஸ்டாக்ஸு. ஸோ உங்கள் பாட்டம்லேருந்து பாருங்கள் 7 மடங்கு அப் ஆகிருக்கு 2020 ஸோ அந்த அளவுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்ஸு. ஆனால் இதெல்லாம் வந்து என்ட்ரி கிடைக்குமானே தெரியாது. அடுத்து வந்து ஏசியன் பெயிண்ட், இதான் வந்து நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ஸ். அடுத்து ஓரளவு மீடியமான ஸ்டாக்ஸ்னால் கனரா பேங்க் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அந்த கனரா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதமாக சைடுவேலேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல என்ட்ரியாக இருக்கும். பிலோ 250. ஆனால் 250 கீழெல்லாம் வருமானே டவுட்டாக இருக்குது. ஸோ அது வாங்கவா வேண்டாமா அந்த ஒரு டபுள் மைண்ட் சிச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்து பேட்டா இந்தியா. ஸோ இதெல்லாம் அருமையான ஸ்டாக். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியது. ஸோ 10 வருஷத்தில் 10 ரூபாயிலிருந்து 1700 போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமான ரிட்டர்ன். ஏசியன் பெயிண்ட்டு, பேட்டா இந்தியா, நிறைய ஸ்டாக்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆனால் வந்து ஒரு டவுன் சைடே வரமாட்டேங்குது. இன்வெஸ்டர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர செல் பண்ணிவிட்டு வெளியே யாருமே போக மாட்டேங்கிறாங்க புக் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால் வந்து நமக்கு டவுனில் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் இதெல்லாம். அடுத்து ஃபின் பைப்பு, ஃபின் கேர், இதெல்லாம் அருமையான ஸ்டாக்ஸ். ஆனால் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னால் வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் தான் வச்சுருக்கேனே தவிர இன்வெஸ்ட் பண்ணலை. சரியா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு அரௌண்ட் 9000 ரூபாய் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இது வந்து அதிகமாக தான் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்து. ஸ்டார்டிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண டைமே 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் போச்சு. அடுத்து டவுன் ஆகி 5,000 ரூபாய் தான் ப்ராஃபிட்டில் நின்று திரும்ப இப்போ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஸோ திரும்ப ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் லாஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து கம்பைன் ஆகி வருது, ஒரே ஸ்டாக்கு கிடையாது. ஸோ சில நேரம் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் லாஸ்ட் வீக்லாம் நல்லா அப் ஆகிட்டு இருந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்து. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி 1 by 1 மாறி ப்ராஃபிட் லாஸ்ன்னு வரனால ஓவரால் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. சரியா, சரி, ஓகே. இதுதான் கைஸ் நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்க ஸ்டாக்ஸ். அதே மாதிரி எக்ஸைட் இந்தியா, இதெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னு இந்த ஏரியாலேயே பார்த்து நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் கரெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தா அது கண்டினியூஸாக வந்து போயிட்டே தான் இருக்கே தவிர டவுனே ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்ஸ் இப்போலாம் வந்து பெருசாக வந்து டவுன் ஆகிறதே இல்லை. மேபி
ஏதாச்சும் நியூஸ் ஆர் நெக்ஸ்ட் இயர் தான் எலெக்ஷன் டைமா அதுவும் தெரியலை. ஸோ ஏதாவது ஒரு டைமில் நமக்கு வந்து டவுன் சைடு போச்சுன்னா நல்ல ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஓரளவு மீடியம் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ஓரளவு பாட்டம்லேயோ கரெக்ஷன் எடுத்தோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பையிங், செல்லிங், ஃபியூச்சர் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கடைசி ஃபியூச்சர் வந்து பண்ணிடுறேன். இன்னும் ஃபியூச்சரில் ஒரு ஆர்டர் கிடக்கு, இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணுது. ஸோ 2000 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஃபியூச்சராக ஆப்ஷன் செல்லிங்காக இந்த மூணுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்து லாஸ்ட்டில் வந்து நான் வந்து லாங் டேர்ம் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் நான் பண்ணிகிட்ருக்க வரைக்கும் எப்படி வருதுன்னா நல்லா ப்ராஃபிட் வருது, எதிர்பாராத அளவுக்குலாம் பெரிய பெரிய ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனால் லாஸும் அதே மாதிரி கொடுக்குது. சில நாள்லாம் மார்க்கெட்லாம் வந்து நல்லா டவுன் ஆகிடுது. சில நாள் சரி ஓகே ஹீரோ அண்ட் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போதுலாம் வந்து டோட்டலாக அடிச்சுட்டு போயிடுது. அதே மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சு பார்க்கலான்னு பண்ணும்போதும் இதே மாதிரி கேப் டவுன் ஆர் கேப் அப்பு இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட்டில் மூவ் ஆகுறனால ஒரே நேரத்துலேயே வந்து பெரிய பெரிய லாஸ்லாம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மைண்ட் கண்ட்ரோல் முக்கியம். என்ன சொல்ல, சின்ன சின்ன ப்ராஃபிட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி கொண்டு போனால் தான் அதில் நீங்கள் வந்து பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் செல்லிங், நிஃப்டி ஃபியூச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஹோல்டு பண்ணி பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டிகே வந்து 90 மேக்ஸிமம் இருக்காது, ஒரு சின்ன ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அவ்வளோதான் டிகே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ அதனால் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் பண்ணும்போது டிகே வந்து நமக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே மேட்ரு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 lakhs மேலே வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணியோ எப்படினாலும் வந்து ஓரளவு டீசெண்டாக ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணோம் லோ அமௌண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோன்னா நல்லா ப்ராஃபிட் வருது, ஆனால் அதை வந்து கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண முடியலை. மேபி என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியலை. எனக்கு மைண்ட் அளவில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நாள்லாம் 10,000 20,000 ரூபான்னு கிடைக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து 4,000 5,000 புக் பண்ணிடுவோம். ஸோ லாஸும் அதே மாதிரி 3,000 2,000 விடுறோம். ஸோ அப்படி லாஸ் ப்ராஃபிட்னு வரும்போது ஓரளவு ப்ராஃபிட் வந்து வரமாட்டேங்குது. ஸோ அப்படி வரணும்னா ஓரளவு ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி ஒரு ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஒரு 10,000 ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல 2,000 ரூபாயில் புக் பண்ணோன்னா அது வந்து திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஃபுல் ப்ராஃபிட் ஆப்ஷன் பையிங்கில் புக் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் வரமாட்டேங்குது. அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து டிகே. அந்த டிகே இருக்கனால என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்டு பண்ண நமக்கு ப்ராஃபிட் வராதோ, சைடு வேலையே மார்க்கெட் என்ன ப்ராஃபிட் வராதோ இந்த மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பையிங்கில் கண்டினியூவாக க்ரோ ஆகி போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதனால் நான் ஆப்ஷன் செல்லிங்கோ ஆர் வந்து நிஃப்டி ஃபியூச்சரோ தான் வந்து ஃபியூச்சரில் வந்து மோஸ்ட்லி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதான் இன்றைக்கும் வந்து ஆர்டர் எடுத்து போட்டிருக்கேன், ஃபியூச்சரில் ஒரு ஆர்டர். ஸோ இது வந்து ஹோல்டிங் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே கைஸ், இதான் வந்து இப்போதைக்குள்ள அப்டேட். இனி அதான் ஃபர்தராக வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.